எப்படி தந்தையின் ஆஸ்தியை அடைவது? ஓம் சாந்தி. முதலில் நாம் பிராமணர்களாக ஆக வேண்டும். பிராமணர்கள் என்றால் உண்மையானவர்கள், தூய்மையானவர்கள். இன்று தந்தைக்கு நாம் வாக்குறுதி கொடுத்த பிறகு நாம் அந்த வாக்குறுதியை எக்காரணத்து கொண்டும் முறிக்கக்கூடாது. அந்த வாக்குறுதியை நாம் செயலில், அதாவது நம் நடத்தையிலும் செயலிலும் நமது எண்ணங்களிலும் அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். அப்படி நாம் தூய்மையாக இருப்போம் என்று வாக்குறுதி கொடுத்த பிறகு நாம் சதா தூய்மையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் உண்மையான தூய்மையான பிராமணர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். தூய்மையான உண்மையான பிராமணர்களால் தான் தந்தையின் ஆஸ்தியை அடைய முடியும். தந்தையின் அவிநாஷி, அதாவது அழிவற்ற ஆஸ்தியை அடைந்தால்தான் நாம் ஏழையிலிருந்து பணக்காரர்களாக ஆகிவிடுகின்றோம். ஏனென்றால் இந்த ஞானம் என்பது அழியாத பொக்கிஷமாக இருக்கின்றது. இதன் மூலமாகத்தான் நாம் ஏழையிலிருந்து பணக்காரர்களாக ஆகின்றோம். மேலும் தந்தையின் அறிமுகம் கிடைத்துவிட்டது பிராமணர்கள் ஆன பிறகு. ஆகையால் நாம் தந்தையின் அறிமுகத்தினால்தான் நாத்திகர்களிலிருந்து ஆஸ்திகர்களாக ஆகிவிடுகின்றோம். ஆகையால் தந்தை சொல்கின்றார், நீங்கள் தூய்மையாக ஆக வேண்டும். அதற்காக நினைவு செய்ய வேண்டும். நான் ஆத்மா என்று உணர்ந்து தந்தை நினைவு செய்தால் நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். இந்த சிந்தனை தான் சதா இருக்க வேண்டும். அதாவது நான் ஆத்மா என்று உணர்ந்து புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இதன் மூலமாகத்தான் நான் தூய்மையாக ஆகின்றேன். தந்தையை புரிந்து கொள்ள வேண்டும். தந்தைதான் படைப்பாளராக இருக்கின்றார். அப்படி நாம் தந்தையை புரிந்து கொண்டோம் என்றால் தந்தையின் படைப்பையும் நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். இதன் மூலமாகத்தான் நாம் உண்மையான ஆஸ்திகராக, நாத்திகர்களிலிருந்து ஆஸ்திகராக ஆகிவிடுகின்றோம். அப்படி ஆஸ்திகராக ஆகிவிட்டால் தந்தையின் ஆஸ்தி நமக்கு கிடைத்து விடுகின்றது. தந்தையின் முழுமையான ஆஸ்தி அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு நாம் முதலில் தூய்மையற்ற அந்த விகாரத்தில் விழுந்திருந்த நாம் திரும்பவும் எழுந்து தூய்மையான பிராமணர்களாக ஆக வேண்டும். தூய்மையான பிராமணர்கள் தான் ஆஸ்திக்கு சொந்தக்காரர்களாக ஆகிவிடுகின்றார்கள். ஆகையால் நாம் தூய்மையாக ஆக வேண்டும். பிறகு தந்தை நினைவு மூலமாக பாவங்கள் பஸ்பமாகி ஆகிவிடுகின்றது. பிறகு முழு ஆஸ்தியை அடைய முடியும். ஓம் சாந்தி.